ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போறோம். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஷாலா. இந்த படம் வந்து 2024 வந்துச்சு. இப்பதான் இன்னைக்கு தான் ஓடிடில ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா SD மணிபால். இந்த படத்தில் நடிச்ச ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தீராஜ், ஸ்ரீ, ரேஷ்மா, அருள்தாஸ், டேனியல்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார், அந்த பார்ல வந்து ரெண்டு குரூப்பும் சண்டை போடுறாங்க. அதாவது தங்கராஜ் பார், அதாவது தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு ரவுடியும் நம்ம குணா அப்படிங்கிற ரவுடியும் ரெண்டு பேரும் அந்த பாருக்காக சண்டை போடுறாங்க. குணா அப்படிங்கிற ரவுடி கிட்ட வந்து நம்ம ஹீரோ இருப்பாரு. அவர் வந்து சின்ன வயசுலயே அனாதையா வந்து சேர்ந்துக்கிட்டதுனால அவர் வந்து தன்னோட தம்பியா வளர்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஆள் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனாலும் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைனா உடனே பொங்கி எழுந்துருவாரு. அந்த மாதிரி அந்த பாரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில ஃபர்ஸ்ட்ல எடுத்தோடனே அந்த பாரை மூடிடுறாங்க. ஒரு 23 வருஷமா அந்த பாரை திறக்கிறது இல்ல. அது மறுபடியும் திறக்க ஆரம்பிக்கும் போது அங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதனால எத்தனை பேர் உயிர் போச்சு, அதனால என்ன ஆதாயம் கிடைச்சது, அவர் அரசியல்வாதி ஆனாரா, இந்த ஹீரோ வந்து அந்த பாரை திறந்தாரா, தன் ஜெயிலுக்கு போன தன்னோட அண்ணனை மீட்டாரா, அந்த வில்லனை கொன்னாரா அப்படிங்கறது தான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஆரம்பிக்கும் போது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மதுபானத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட வந்து நேரடியா கொண்டு போய் சேர்த்தாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினி அவங்க ஆசிரியையா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மதுபானத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. குறிப்பா அந்த அம்பத்தூர் ஏரியாவுல, அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவில் வந்து வட சென்னை சம்பந்தப்பட்ட ஏரியாவில் வந்து மதுபான கடை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முனைப்போடு செயல்படுறாங்க. அதுக்கு வந்து நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோ வந்து அந்த மதுபான கடை எப்படியா திறந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. இவங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு மோதல் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இடையில ஹீரோ ஹீரோயினே கிடையாது, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அவரு ஹீரோவுக்கு வந்து இன்னும் நல்லா பலமா ஒரு 4-5 சீன் கொடுத்துருக்கலாம். அவரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஓப்பனிங் நல்லா கிராண்டா காட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன தொய்வா காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நல்லா சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. ஹீரோயினி வந்து அந்த போராட்டம் நடக்கிற சீன்ல மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வராங்க, செகண்ட் ஹாப் ஆள் காணாம போயிடுறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பசங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்மார்க்ல பியர் வாங்கிட்டு போய் தனியா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு ஒரு பெரிய கும்பல் கிட்ட மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்குண்டான லீடு என்ன, அதை கடைசியில அவங்க விளக்கறதே கிடையாது. அதை அவங்க கொன்னுட்டு அதோட முடிச்சிடுறாங்க. அது விஷயம் முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் அந்த பாரை திறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமைகள் அதிகமாகி கடைசியில வில்லனை வந்து எதுவுமே பண்றதில்ல, சும்மா ஒரு விட்டுறாங்க. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து ஹீரோ வந்து அதே மாதிரி அப்படிதான் சண்டை காட்சிகளை நல்லா பறந்து சண்டை போடுறது நம்ம நிஜமாலுமே அவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆஜானுபாகுவான அவரோட உடல் கட்டு அந்த மாதிரி இருக்கு. நல்ல நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ஹீரோ. அது போல இந்த படத்தை வந்து ஒரு மதுபானம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த படத்தை ஆரம்பிச்சு எடுக்கிறாங்க. கிளைமேக்ஸும் அப்படிதான் முடிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு குடியால ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போகுது, ஒரு சமுதாயத்தினோட சூழ்நிலை எப்படி மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அவங்க சொன்ன விதம் வந்து ஒரு நெஞ்சை பதவதைக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டான கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. அது உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஆனா இருந்தாலும் அவரை அணு கொண்டு வருமா, அந்த கிளைமேக்ஸ் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலங்க தான் செய்யுது. இன்னும் கூட கொஞ்சம் மேலோட்டமா காட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதுபான போராட்டம் கையில் எடுத்த ஒரு பெண், மதுபான கடையை திறக்க போராடுற ஒரு ஹீரோ, இதுக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நெஞ்சை பதற வைக்கும் ஒரு காட்சி. இதுதான் மொத்த சாலாவே. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 55 to 60 மார்க்குள்ள கொடுக்கலாம். கண்டிப்பா இது ஒரு டைம் வாட்ச் பண்ற மூவி தான். டைம் இருந்தா வாட்ச் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.